என்னையா கேட்கிறான்? எனக்கு 7 நல்ல பரண்டு போட்டு 7 நல்ல பரண்டு போட்டு பரடதில சுமாடு ஒரு வரணும் சூடு கொண்டு ஒரு வரணும் சொல்லுமதி ஒரு வரணும் முட்டி ஒரு வரணும் ஒரு வரணும் வரமன்றி ஒரு வரணும் பரடதில ஏமாத்த சூரி பெண்ணை உன்னுடைய சிம்மலிலே 3.25 நாளிகள் கொள்ளாமடும் ஒருத்தைக்கு ஒரு மகளா இருக்கணும் அருந்தவத்தால் பிறந்தவளா இருக்கணும் அதுவும் தலைப்பிள்ளை ஜூலியா 7 மாத ஜூலி பெண்ணா 7 மாத ஜூலியோட இருக்கணும்டா இருக்கிற மறந்துடாத அவளை வெட்டிப்படி தந்தையானால் சிம்மலிலே அடப்படுகிறேன் என்று சொல்ல நாட்டு மன்ற சுதந்திரவாதி பெருமலையின் காக்காட்சி மலையில கிழமையில குடி அழைத்தார் வெள்ளி கூட நடத்துதான் பெருமலையில் காக்காட்சி மலையதில காரியம் மலையதில உண்டு கூட கொடுப்பான் மந்திரவாதி பெருமலையில் மூஞ்சி கருக்களில மலைகள் உள்ள கனிகள் மலை போல படப்பும் போட்டு 12 மடியளவில் 12 மடியளவில் மாயாண்டி சுடலைக்கிறா 12 மடியளவில் கடவுள் சுடலை கீதா அத்தஜதி ஜாமம் போல மாயாண்டி சுடலை கீதா மாந்திரவாதி பெருமுலையல் அழகுடனே பார்க்கிறான் அத்தஜதி சாமத்திலே சரிசாம வேலையில 1 கோட்டை அரிசி பங்கு 1 படப்பா போட்டான் முட்டையோட முருங்கைக்காய் நெய்யோட அப்பளம்லாம் வைத்து 7 பரணு கட்டி 7 பரணுல சூளாடு 1 பரன் சூடு பன்றி 1 பரன் பாலாடு 1 பரன் பால் பன்றி 1 பரன் வெள்ளாடு 1 பரன் வெள்ளப்பன்றி 1 பரன் 7ஆம் பரணிலே ஒத்தைக்கு 1 மகளை வெட்டி பலி கொடுக்கணுமே வேண்டுமே என்று நீங்கள் எல்லாம் ரெடியாகி கொண்டு இருங்கள் நான் என் மகளை அழைத்து வருகிறேன் போட்ட மாலை கடத்தாமல் பூசிய சந்தனம் அழியாமல் அரவண வாசலிலே வந்து ஏ எம்மகளே தலைமகளே வளர்ந்த மகளை வீட்டில் வைத்து நான் வாத கூட கொடுக்கலாமா? கொடுக்க நான் பெத்த மகளை வீட்டில் வைத்து பேக்கூட கொடுக்க கூடாது. அதனால் என்னோடு வந்தியானால் குழந்தை நம்ம உலக வைத்த நீ கையெழுத்த வணங்கினியானால் உனக்கு பிறக்கக்கூடிய பிள்ளை எது குறையில்லாமல் உனக்கும் இது ஒரு கஷ்டம் இல்லாம சுகமா பெற்றெடுப்பாயப்பா என்று சொல்ல அப்பா அப்பா அந்த வார்த்தை கேட்டு என்ன சொல்லுகிறாள்? என்ன சொல்லுகிறாள் தெரியுமா? அப்பா நான் முடை பார்க்க வரவில்லை நானோ தலைப்பிள்ளை சூடு அதுவும் 7 மாத சூடோடு இருக்கிறேன். நான் அரண்மனையில் இருக்கிறேன். நீங்கள் போய் உடை பார்த்து வாருங்கள். அந்த சூடோடு வெளியே வந்தேன். நான் வந்தேன். நான் என் சூடு கலந்து விடுமே என்று சொல்ல
மாந்திரவாதி பெருமலையன் மையெடுத்தான் மைக்கொடியை தனையெடுத்து மகளான மாவிசைக்கு பெண்ணால் மேல் தூக்குகிறார். அந்த திருநாளாவது பூசிக்கோன்னு வச்சா மை வைத்த மாத்திரத்தில் வரமாட்டன் சொன்னவளை மையனோட அருளாலே வாரம் என்று சம்மதித்தாள். ஆமா மாவிசைக்கு பெண்ணாளுக்கு என்னையா கூண்டு வண்டி வெட்டி கொண்டு காக்காட்சி மலை குடை பார்ப்பதற்கு மாந்திரவாதி வரும் மலையல் என்று பாராமல் உடைவாக்க அழைத்து வந்து மகளே தலைமகளே இருந்து குடை பார்த்தான் இளமுடம்பு ஆகாதம்மா இருந்து குடை பார்த்தான் பெற்றெடுப்பாள் தலைமகளே நல்ல பரணு கட்டி அந்த பரணுக்குள்ள உடைவாத்து வந்தியானாள் கடவுளோட அருளாளே மகளை தான் பெற்றெடுப்பாய் அந்த பரணதிய மகளான மாவிசைக்கு அந்த பரணுக்குள்ள உடைவாத்தை சடவாளே அசந்து நல்ல குடை பாந்தை கடவாள் மாவிசைக்கு பெண்ணாள் கண்ணசந்து உறங்குகிற வேளையில் கண்டான் மாந்திரவாதி கண்டு என்ன சொல்கிறார் ஐயா படுகிறவர்களே கத்தாள நாள் கிரித்து என் மகளை நீங்கள் கழுத்த கன்னியாளை ஆமா காலோடு கால் சேர்த்து கட்டுங்கள் கொண்ட முடி வகந்து குதிங்காலோடு கட்டுங்கள் கெட்டிய கெட்டு இருக்கணும் போட்ட குறி வங்க கூடாது அப்பா சரி கெட்டிய கெட்டு இருக்கணும் வாயில் போட்ட கூட்டு அழகுடனே சொன்னபோது மகள் என்று பாராமல் கெட்டிய போது பழியென்ற சொன்னா கேட்பானா சொல்லவா செய்யணும் கத்தான நார்கணித்து கால கண்ணோடு சேர்த்து கட்டி உள்ள முடிவந்து குதிங்காலோடு கெட்டும் போது மாவிசைக்கு பின்னால் என் தகப்பா சண்டாளா என்ன பிரச்சனை என்ன என்னை கொலை செய்ய போராயடா என்னை பெற்ற தாய் கண்டாளா என்னை பெற்ற தாய் கண்டாளா அவள் அதை குடிக்கிடுவா
இல்லை எனக்கு சேனையது கொடுக்கும் முன்னால் நீ நஞ்சை தந்தாய் இல்லையோ இந்த கப்பா சென்றாலா நாம் மயிலா ஆண்ட கோட்டை மண்ணாந்த நாம் மயிலா வாழ்ந்த கோட்டை கூவந்து கூதையா இந்த கப்பா மந்திரவாதி நான் போனாலும் பரவாயில்லை வயது பிள்ளை போனாலும் பரவாயில்லடா என் வயிற்று பிள்ளை சூழடா என் தகப்பா மந்திரவாதி பெருங்குளையா கெட்டிய கெட்டிருக்குது கையிலையும் முறையிலே முடிய மாட்டேன் ஏடேப்பா மந்திரவாதி சொல்லும் போது மந்திரவாதி பெருமுறையின் ஒரு மணிக்கு 2 மணியாக தர போகிறாயா மகனை வேண்டிப்படி உடுக்கிறாயா இல்ல உன்னையும் சேர்த்து வழி வாங்கட்டா என்று சொல்லும் போது மந்திரவாதி பெருமுறையும் பாடாருவா அவளை கையில் எடுப்பான் மந்திரவாதி பெருமுறையும் நாளிகைக்குள் அடைபட்டாள் ஆயாண்டி மந்திரவாதி குடும்பத்தை மண்ணாகி 7 காலம் திரவியத்தை பகவதியால் வாசலிய ஆயாண்டி ஒப்படைத்து ஆளடி மறுபடிக்கணுமே மந்திரவாதி பெருமுனையன் குடும்பத்தை மண்ணோடு மண்ணாக்கி வந்தவாளே கொடையில் அமர்ந்தவாளே சமுதாயத்தில் வந்து ஒத்தப்படையடி ஐயா கல்யாண வாசலாய வந்திருக்கிறார் இருக்கிறார்